ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இது உங்கள் கார்த்திக். நாம் இப்போது பேலூர், அலிபேடு, பெலவாடி இதெல்லாம் பார்த்துட்டு இப்போது அசன் டிஸ்ட்ரிக்டில் வந்திருக்கோம். இங்கே அசன்லேருந்து நம்ம இப்போ சென்னராயப்பட்டினம் வழியாக சரவண பெலகுலா போயிட்டுருக்கோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோட லிங்க்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதையும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாம் இப்போது சென்னராயப்பட்டினத்துலேருந்து சரவண பெலகுலா போயிட்டுருக்கோம். இங்கே தான் சென்னராயப்பட்டினம் பஸ் ஸ்டாண்டை தாண்டினோடனே சரவண பெலகுலாவுக்கு ரோடு பிரியும். ஆக்சுவலாக இது மைசூர் போகிற ரோடுன்னு நினைக்கிறேன். இங்கே நிறைய சமணரோட இதெல்லாம் இருக்குது, அந்த கோயில்கள்லாம் இருக்குது போகிற வழியில். இங்கே சென்னராயப்பட்டினத்துலேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் போனால் சரவண பெலகுலா வந்துடும். பெரிய ஊர் தான். ட்ரெயினில் வந்தோன்னா யஷ்வந்த்பூர்லேருந்து ட்ரெயின் வரும். அந்த ட்ரெயின் லைனில் வந்தோன்னா சரவண பெலகுலா ஸ்டேஷன்லேருந்து இறங்கினா ஒரு 4 இல்லை 5 கிலோமீட்டர் இருக்கும். நம்ம இப்போ ரீச் பண்ணிட்டோம் சரவண பெலகுலாவை. இதுதான் அந்த மலைக்கு மேலே தான் அந்த பாகுபலி சிலை இருக்கும். ஆக்சுவலாக கீழே இருந்து பார்க்கும்போதே அந்த சிலையோட தலை தெரியும், நம்மளுக்கு வெளியில் தெரியும். ஏன்னா சிலையோட உயரம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 57 அடி உயரம் இருக்கும். இந்த மலைக்கு பேர் வந்து விந்தியகிரி. அப்படியே ஆப்போசிட்டில் வந்து சந்திரகிரின்னு ஒரு மலை இருக்கும். அந்த மலையை பற்றி நான் மேலே போய் சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ நம்ம இந்த விந்தியகிரிக்கு வந்துவிட்டோம். இதுதான் சரவண பெலகுலா. ஆக்சுவலாக இங்கே ஒரு குளம் இருக்குது பார்த்தீங்களா சைடில், இதுதான் ஒரு குளம். இந்த குளத்தோட பேர் தான் அந்த கன்னடத்தில் மாதிரி சரவண பெலகுலா, அதாவது வெள்ளையான குளம். சுற்றி இந்த குளத்தை சுற்றி வெள்ளை மண்டபங்கள்லாம் வெள்ளையாக போயிட்டு வச்சுருப்பாங்க. இதுதான் அடிவாரம் நுழைவாயில். அந்த மலைக்கு மேலே போய் அந்த கோமதேஸ்வரர் பாகுபலி சிலையை பார்க்குறது. ஆக்சுவலாக இதுதான் உண்மையான பாகுபலி. நம்ம பாகுபலி சினிமாலாம் பார்த்துருப்போம் இல்லை, அது சினிமாவில் வர பாகுபலி. ஆக்சுவலாக பாகுபலி சிலைனா இது கோமதேஸ்வரர் சிலை தான் பாகுபலின்னு சொல்லுவாங்க. இது ஆக்சுவலாக ஒரு சமண மதத்து கோயில், அதாவது ஜெயின மதத்து கோயில். ஆக்சுவலாக இது இந்த மலை மேலே ஏறி போய் தான் அந்த பாகுபலி சிலையை பார்க்கணும். இது காலையில் 9 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் அலோவ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். நான் டைமிங்லாம் அந்த கிட்ட பண்ண போர்டில் காட்டுறேன். இங்கே சைட்லேயே பார்த்திங்கன்னா அவங்க ஆஃபீஸ் இருக்கும். அந்த ஆஃபீஸில் நம்ம பேக்ஸ்லாம் எடுத்துன்னு போனால் அந்த ஆஃபீஸ்க்குள்ளே பேக்கை வச்சுட்டு செருப்பு ஸ்டாண்டில் வச்சுட்டு மலை ஏற ஆரம்பிக்கணும். இந்த பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஜெயின மதத்தோட கோயில் ஒன்று இருக்குது. இதுதான் மலை ஏறுறது வந்து ஒரு 600-500 படிக்கிட்டு வந்து ஈஸியாக இதே மாதிரி தான் இருக்கும். ரொம்ப கஷ்டம் இருக்காது. பட் வெயிலில் ஏறுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நான் சாயந்தரத்தில் ஏறோம்னா கொஞ்சம் வெயிலாம் தெரியாது, ஏறிடலாம். இதுக்கப்புறம் உள்ளே போய் ஒரு 200 படிக்கிட்டு இருக்கும் பார்த்தீங்களா, அதுதான் கஷ்டம். இந்த மலைக்கு மேலே இருக்கிற அந்த கோமதேஸ்வரர் சிலை என்னென்னு பார்த்தோம்னா கிபி 978 973 தான் அதை பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. அதாவது மலைக்கு மேலே இருந்த 57 அடி உயர ஒரு பாறையில் தான் அந்த சிலையை செதுக்கியிருக்காங்க. அதை யார் செதுக்குனாங்கன்னு பார்த்தோம்னா கங்க தேசத்து மன்னனான சவுந்தராயன் அப்படின்றதான் செதுக்கியிருக்காரு. அவரோட பேர் தான் பக்கத்தில் இருக்க ஊருக்கு சென்னராயப்பட்டினம்னு பேரும் இருக்கும். இந்த பாகுபலி யாருன்னா முதல் சமண தீர்த்தங்கரான ரிஷபதேவரோட மகன் தான் பாகுபலி. அதாவது அண்ணன் தம்பி, அவரோட 2 பசங்களுக்கு வந்து சொத்துக்களை பிரித்து கொடுப்பார். அந்த மன்னர் குடிச்சிட்டு சன்னியாச வாழ்க்கைக்கு போயிடுவார். அதுக்கப்புறம் அண்ணனும் தம்பியும் போட்டி போட்டுட்டு எல்லா சொத்துக்கு சண்டை போட்டுட்டு நான் தான் பெரிய சண்டை போட்டுட்டு ஒருத்தர் ஜெயிச்சிருவாங்க. ஜெயிச்ச உடனே இந்த பாகுபலி என்ன பண்ணுவார்னா எல்லாரையும் இந்த பணத்துக்காக சொத்துக்காக தானே நம்ம சண்டை போட்டோம், இந்த தேசத்துக்கு சண்டை போட்டு நம்ம சொந்தக்காரங்களே கொண்டுட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு மன வருத்தத்தில் ராஜ்யத்தை தன் தம்பிக்கிட்டே கொடுத்துட்டு நிர்வாணம், அதாவது ஆசை வேண்டான்ற குளத்தில் வந்து இங்கே நின்ற கோலத்திலே தவம் பண்ணி பல நாட்கள் ஹிஸ்ட்ரியிலேருந்து தவம் பண்ணுவார். அதுக்கப்புறம் அந்த அரசர்கள் தான் அவருக்கு சிலை வைக்கணும்னு சொல்லிட்டு தேடி அந்த கல்லில் தான் சிலையை செதுக்கி ஒரே மலையாக ஒரு கல் இருக்கும். அந்த கல் தான் செதுக்கியிருப்பாங்க. அந்த கல்லோட உயரம் 57 அடி உயரம் இருக்கும். அதில் செதுக்கப்பட்டது தான் அந்த பாகுபலி சிலை. ரொம்ப நேர்த்தியாக இருக்கும். இது மலை ஏறும்போது இருக்கிற ஒரு ஜைன மதத்துறையோட சன்னதி இது. இந்த மாதிரி நிறைய தீர்த்தங்களோட சன்னதிகள், சிற்பங்கள்லாம் வந்து சிலைகள்லாம் அந்த பாகுபலி சிலையை சுற்றி இருக்கும். அந்த இடத்துல அவங்கவுங்க இந்த தீர்த்தங்கர்களோட பேர்லாம் போட்டு வச்சுருப்பாங்க. இங்கேருந்து பார்த்தோன்னா எதிர்க்க ஒரு மலை தெரியும், சந்திரகிரி மலை சொன்னேன் இல்லையா, அது ஆப்போசிட்டில் இருக்கிற மலை தான். அந்த மலையில் தான் வந்து கடைசி காலத்தில் சந்திரகுப்த மௌரியர் வந்து பத்ரபாகுத்தன் குருதேவரோட வழியில் வந்து இங்கே இறக்குற வரைக்கும் இங்கே தான் இருந்ததாக சொல்கிறாங்க. அது மேலே அந்த மலைக்கு மேலே அவரோட கோயில்கள், அவர் தவம் பண்ண இடம், அந்த பத்ரபாகோட இடம்லாம் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த மலையில் வந்து நிறைய கல்வெட்டுகள் இருக்கும். அந்த ஆப்போசிட்க்கு சின்ன மலைக்கு நாங்கள் ஏறல, ஏன்னா நாங்கள் இங்கே வரும்போது டைம் ஆகிடுச்சு. அதனால் இது மட்டும் பார்த்துட்டு அப்படியே சென்னைக்கு திரும்பிட்டோம். அடுத்த ட்ரிப் போனால் அந்த மாதிரி தனியாக ஒரு வீடியோ எடுத்து நான் போடுறேன் கண்டிப்பாக. நிறைய கல்வெட்டுகள் இருக்கும், தமிழ், கன்னடம் அந்த மாதிரி மொழியில் நிறைய கல்வெட்டுகள் இருக்குது. இதில் எல்லாமே இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த சாளுக்கியர்களோட வைசிலர்களோட கட்டிடக்கலைகளும் நிறைய கொஞ்சம் கலந்துருக்கும். அதில்
அப்படியே மேலே ஏறணும். இங்கேருந்து ஏறுறது தான் படிக்கட்டுலாம் கொஞ்சம் உயரமாக இருக்கும். கிட்டத்தட்ட 200 படிக்கட்டுக்கிட்ட வரும். இந்த போகிற வழியில் எங்கே பார்த்தாலுமே கோமதேஸ்வரர் சிலை இருக்கும். கற்களில் வந்து சமண தீர்த்தங்கரோட சிலைகள்லாம் வந்து செதுக்கியிருப்பாங்க. இது மகாலட்சுமி கஜலட்சுமியோட சிலை. அதுக்கப்புறம் ஏறி உள்ளே போகிறோம். இங்கே 2 வழிக்கு பக்கத்துலேயும் வந்து கோமதேஸ்வரர் சிலை இருக்கும். இந்த கற்களையும் தீர்த்தங்கர்கள் தவம் பண்ணுற மாதிரி தியானம் பண்ணுற சிலைகள்லாம் நிறைய இருக்கும். இப்படியே மேலே ஏறணும். படிக்கட்டெலாம் பாருங்கள், ரொம்ப உயரமாக இருக்கும். அதோட இதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஏறுறதுக்கு. ஆக்சுவலாக பார்த்தோன்னா இங்கே சந்திரகிரி மலை, விந்தியகிரி மலை, இப்போ நம்ம ஏறிட்டு இருக்க விந்தியகிரி மலை, ஆப்போதுக்கு சந்திரகிரி மலை, இது 2 மலையுமே வந்து ஜைன மதத்தோட ஆச்சாரியரான பத்ரபாகு மற்றும் அவரோட சிஷ்யனான சந்திரகுப்த மௌரியரோட கடைசி காலம் வரைக்கும் இங்கே தான் இருந்து அவங்க தவம் பண்ணி தியானித்து அப்படியே இறந்ததாக சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து அசோகர் வந்து அந்த இடத்துல அவங்களுக்கு கோயிலை கட்டி இது பண்ணியிருக்காரு. 5ஆம் நூற்றாண்டில் தியானித்த ஏராளமான சமண முனிகளோட சிலைகளும் அந்த மலை மேலே தான் இருக்குது. அதுக்கப்புறம் சௌந்தர்யான்ற அரசர் வந்து இந்த சிலையை செதுக்கி இங்கே இருக்கிறதுக்கும் கொஞ்சம் நிறைய சன்னதிகளாக ஏற்படுத்தியிருக்காரு. இது ஒரு பெண்ணோட சிற்பம், இது சன்னதி. இது அப்படியே உள்ளே போகிறோம். பல அரசர்கள் வந்து இந்த கோயிலுக்கு நிறைய நிதிகளும் கொடைகளும் கொடுத்துருக்காங்க. ஒரு கல்வெட்டுக்கெல்லாம் சைடில் இருக்கும். இதுதான் உள்ளே பாருங்கள், பாதம் தெரியுது. கோயிலுக்குள்ளே போகிறோம். கோயிலுக்குள்ளே போயிட்டு நம்ம பின்பக்கம் சுற்றி கோயிலுக்கு பின்பக்கம் இருக்கிற எல்லா சமணத்தின் சிலைகளை பார்ப்போம் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் வந்து இந்த பாகுபலி சிலையை பற்றி பார்ப்போம். இந்த பாகுபலி சிலைக்கு ஒரு விசேஷம் என்னென்னா, 12 வருஷத்துக்கு ஒரு வாட்டி மகாமஸ்தாபிஷேகம்னு சொல்லிட்டு ஒன்று பண்ணுவாங்க. அதாவது பின்னாடி வந்து படிக்கட்டெலாம் போட்டு இந்த பாகுபலி சிலை தலை உச்சிக்கு போயிட்டு அங்கேருந்து அவருக்கு பால் அபிஷேகம், பால், இளநீர், அப்புறம் வந்து குங்குமப்பூ, குங்குமம், சந்தனம் இதெல்லாம் அபிஷேகம் பண்ணுவாங்க. அது ரொம்ப விசேஷமாக இருக்கும். அது கடைசியாக 2018 நடந்தது. அதுக்கப்புறம் வந்து 2030 நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு எத்தனை நாள்னு தெரில, அது எனக்கு தெரிஞ்சு ஒரு வாரமோ 10 நாளோ பொண்ணாக போட்டிருக்கு அந்த விசேஷம். அப்போ எல்லா ஜெயின மதத்தவங்களும் வந்து அதுக்கு அபிஷேகம் பண்ணிட்டு போவாங்க மேலே ஏறி. இப்போ நம்ம அப்படியே உள்ளே போய் பின்னாடி இருக்கிற அந்த சிலையை பார்த்து வந்துடுவோம். இதுதான் சைடில். இதுக்குள்ளே பார்த்தோம்னா இதுக்கப்புறம் இந்த சமண தொழிலோட தீர்த்தங்கரங்களோட சிலைகள்லாம் நிறைய இருக்கும். நிறைய பேர் வந்து நிர்வாண குளத்தில் தான் இருப்பாங்க அந்த காலத்தில். அவங்க எல்லா சிலைகளும் அப்படி தான் இருக்கும். இதுதான் தீர்த்தங்கரோட சிலைகள். அதுக்கப்புறம் வந்தவங்க, அதுக்கு முன்னாடி இருந்தவங்க அவங்கெல்லாம். இது ஒரு மிகப்பெரிய ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டும் சரி. அதே மாதிரி ஜெயின மதத்தோட சமண மதத்தோட ஒரு ஆன்மீக தலமாகவும் ஆகுது. நாங்கள் போகும்போது நிறைய ஜெயினிஸ்ட்லேருந்து நிறைய சமண மதத்தவங்க நிறைய பேர் கோயிலுக்கு வந்துருந்தாங்க. நிறைய சிலைகள் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த பாகுபலி சிலையோட கால் கிட்ட பார்த்திங்கன்னா ஒரு பிராகிருத மொழியில் கல்வெட்டுகள்லாம் நிறைய எழுதியிருப்பாங்க. அதாவது அந்த அரசர்கள் வந்து கொடுத்த கொடைகள் எதுக்காக கொடுத்தாங்கன்ற பற்றி டீட்டெயில்ஸ்லாம் கொஞ்சம் பிராகிருத மொழியில் இருக்கும். இதுதான் பாகுபலி கோமதேஸ்வரர் சிலை. அவரோட உடம்புல சுற்றிக்கிற அந்த செடிகள்லாம் வந்து அவர் ரொம்ப வருஷம் நகராமல் ஒரே இடத்துலேருந்து தியானம் பண்ணதால் செடி கொடிகள்லாம் ஒரு காலை சுற்றி போயிருக்கும். எறும்புகள், புற்றுக்கள்லாம் வளர்ந்துருக்கும். அதோட காட்சிகள்லாம் அங்கே அழகாக வச்சுருப்பாங்க. இது எல்லாமே ஒரே கல்லில் 57 அடி உயரத்தில் செதுக்கியிருப்பாங்க. அவரோட முகம்லாம் பாருங்கள், ஒன்றும் சிதையாமல் அந்த அபிஷேகம்லாம் நடந்ததுக்கப்புறம் 15 வருஷம் கழிச்சுலாம் அப்படியே புதுசு மாதிரியே இருக்கும் சிலை பார்க்குறதுக்கு. இது ஓப்பனில் தான் இருக்கும். மழையிலையும் வெயிலையும் அப்படியே தான் இருக்கும். அங்கே பூஜை பண்ணுறதுக்கு அந்த சமண மதத்தை சேர்ந்தவங்களாம் இருப்பாங்க. அங்கே போய் பூஜை பண்ணுவாங்க. நம்மளுக்கு வேணும்னா பூஜை பண்ணிக்கலாம். அப்புறம் இதை பார்த்துட்டு நாங்கள் 6 மணி ஆகிடுச்சு. அங்கேருந்து கடைசியாக கிளம்பி கீழே வந்துவிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் இந்த கோயிலை பற்றி தகவல்கள்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன். அதை படித்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஹிஸ்ட்ரியிலேருந்து டீட்டெயிலாக. ஏன்னா நிறைய விஷயங்கள் பேச முடியாது, அதெல்லாம் ஹிஸ்ட்ரியில் க்ளீனாக கொடுத்துருப்பேன். இதோட கர்நாடகாவோட டெம்பிள் டூர் ட்ராவல் முடியுது எங்களுக்கு. இதுக்கப்புறம் நாங்கள் ஸ்ட்ரைட்டாக இங்கேருந்து நேராக பெங்களூர் கிளம்பிட்டோம். பெங்களூர்லேருந்து சென்னை கிளம்பிட்டோம். அடுத்து நம்ம வேறு வீட்டை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.